தமிழர்களுக்கு இடஒதுக்கீட்டில் இடம் இல்லை. எங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க பல்லர் பறையர் இவங்கெல்லாம் யாரும் அரசு உத்தியோகத்தில் இல்லைங்க. அப்போ 19% இடஒதுக்கீடு யார் இருக்கா? காமராஜரின் பொற்கால ஆட்சியை எந்த அளவுக்கு சிதைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு சிதைத்தார். அன்று எங்கள் சமுதாயம் முடிவெடுத்தது, இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாடார்கள் வாக்கு கிடையாது. அந்த 2 கொலை பண்ணவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க? எங்கள் தமிழ் சமுதாயத்தின் பெயரை சொல்லிட்டு போகிறாங்க. அந்த தேவரை நீ பகிப்பியா? தமிழர்னா அவர் ஒரு கவுண்டர், எங்கள் தமிழ் இனம். அது மாதிரி சீமான் அவர் ஒரு நாடார், விஜய் அவர் ஒரு பிள்ளை. தமிழ் சமுதாயம் நிர்வாகத்துக்கு வர வேண்டும். அந்த கீழடியில் ஆராய்ச்சி பண்ணாங்க. அது யாருடைய நாகரிகம்? தமிழர் நாகரிகம். ஆனால் இவர்கள் 50 லட்சம் கோடி இருக்கு, இதெல்லாம் தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும். கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்கும் அரசுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு உதாரணம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒரு யூடியூபர் முக்தார் அகமது அவர்கள் திட்டமிட்டு அவதூறு பேசுகின்றார். பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அணைக்கட்டுகள் எல்லாம் ஓட்டையாகிவிட்டது, அவருடைய திட்டங்கள் அனைத்தும் பொய்த்துவிட்டது, அவருடைய திட்டத்தில் நாடார் சமுதாயத்தவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அவர்கள் கலப்பட தொழில் பண்ணினார்கள், கள்ள மார்க்கெட் வியாபாரம் பண்ணினார்கள் என்று அப்பட்டமாக ஒரு பொய் கூறி காமராஜரின் பொற்கால ஆட்சியை எந்த அளவுக்கு சிதைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு சிதைத்தார். இதை எங்கள் சமுதாயம் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சமுதாயமும் தட்டி கேட்டது. ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசு நிர்வாகம் அந்த முக்தாரை கைது செய்ய சொல்லியிருந்தோம். கைது செய்யவில்லை, மாறாக முக்தார் வீட்டுக்கு பாதுகாப்பு, முக்தாருக்கு போலீஸ் பாதுகாப்பு என்ற நிலை ஏற்படும் பொழுது, அப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த முக்தாரின் பேச்சுக்கு பின்னால் அரசே இருக்கின்றது, அரசே தூண்டுகின்றது, அரசே தமிழர்கள் மீது தமிழ் தலைவர்கள் மீது பழி கூற துணை நிற்கின்றது என்பதை புரிந்து கொண்டோம். அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்தால் உச்சகட்ட போராட்டமாக காவல் தலைமை இயக்குனர் அலுவலகை முற்றுகை போராட்டம் நடத்தினோம். கிட்டத்தட்ட 500-600 பேர் கைதானோம். அதற்கு பிறகும் அவர்கள் எந்த முடிவு எடுக்கவில்லை. அன்று எங்கள் சமுதாயம் முடிவெடுத்தது, இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாடார்கள் வாக்கு கிடையாது என்று அன்றே முடிவெடுத்தோம். அதை இங்கு பேசுவதற்கு தான் இந்த கூட்டம். அதுபோல தென் மாவட்டத்தில் காங்கிரஸின் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலே ஆகிப்போச்சு. அந்த நெருக்கத்திலேயே முதல்வர் செல்லுக்கும் தலைமை காவல் இயக்குனர் அலுவலகத்துக்கும் நேரில் சென்று மனு கொடுத்தோம். இதுவரை கொலையாளிகளை கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர் ஒரு கிறிஸ்தவ நாடார். திமுக நாங்கள் கிறிஸ்தவ சிறுபான்மை இனத்திற்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. அப்பட்டமான பொய். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்குநேரி 2 பேர் கொலை, ஒரு 7-8 பேர் அருவாவெட்டு. என்ன மோட்டிவ், என்ன காரணம் யாருக்கும் தெரியாது. இது இந்த அரசால் திட்டமிட்டு தேர்தல் வாக்கை பெறுவதற்காக தூண்டப்பட்ட கொலை, இரட்டை கொலை. அந்த 2 கொலை பண்ணவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க? எங்கள் தமிழ் சமுதாயத்தின் பெயரை சொல்லிட்டு போகிறாங்க. அந்த தேவரை நீ பகிப்பியா? தேவர் யார்? தமிழ் சமுதாயம். வெட்டுப்பட்டவங்க யார்? தமிழர்கள். ஆக தமிழ் சமுதாயத்திற்குள்ள பிளவை ஏற்படுத்தும் வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசே செய்கின்றது. தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அநீதி நடக்குது.
தமிழர்களுக்கு இடஒதுக்கீட்டில் இடம் இல்லை. எங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்க பல்லர் பறையர் இவங்கெல்லாம் யாரும் அரசு உத்தியோகத்தில் இல்லைங்க. அப்போ 19% இடஒதுக்கீடுல யார் இருக்கா? தமிழ் சாதியெல்லாம் அழிச்சிட்டாங்க. பாருங்கள், எக்மோரில் நாயர் பாலச்சாலைன்னு இருக்குது. நாயர் பாலம் நீங்கள்லாம் கடந்து வந்திருப்பீங்க எக்மோரில். இப்போ கோவையில் ஜிடி நாயுடு ஐயா, இப்போ ஒருத்தர் வெளியே நின்னார், கேட்டேன். இதுக்கு அடுத்தபடியே ப்ரெஸ் மீட்டு. நீங்களும் நானும் என்ன ஜாதினே தெரியாது. இல்லை இருக்கிறிய எதிரில் எனக்கு எதிரில் 50 பேர் இருப்பீங்க. நீங்களும் நானும் தமிழர்கள் தான். என்னன்னே தெரியாது. நான் வெங்கையா நாயுடுன்னு சொல்லும் பொழுது, நான் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லும் பொழுது, நான் ரேவந்த் ரெட்டின்னு சொல்லும் பொழுது, ஆகா தமிழ் சமுதாயம். ஆக முதல்ல ஜாதியை கொலை பண்ணாங்க, தமிழனை சேர்த்து கொலை பண்ணிட்டாங்க. இது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்சது. திமுக ஆட்சியில் யாருமே எதிர்பார்க்கல. 2021 ஐயா முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் தமிழர்கள்லாம் வெளிப்படைகிறோம். குஜராத்தில் குஜராத் மாடல் அரசு, மராட்டியத்தில் மராட்டி மாடல் அரசு. அப்போ தமிழ்நாட்டில் என்னங்க மாடல் அரசு இருக்கணும்? தமிழ் மாடல் அரசு இருக்கணும். இல்லைன்னா தமிழ்நாடு மாடல் அரசாக இருக்கலாம். ஆக இவர்கள் திட்டமிட்டு தமிழர்களை சாதி வாரியாக அழித்தது போக தமிழ்நாட்டையும் அழிக்கிறதுக்கு திட்டமிட்டுள்ளார்கள். ஆக நிர்வாகம் தமிழர்கள்ட்ட இருக்க வேண்டும். தமிழர்கள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அனுபவிக்க வேண்டும். தமிழ் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதுக்காக வேறு மற்ற ஸ்டேட் மக்கள்லாம் நம்மகிட்ட இருக்கிறாங்க. எல்லோரும் நண்பர்களாக இருக்காங்க. வந்தாரை வாழ வைக்கும் தான் தமிழ்நாடு தான். நம்ம நிர்வாகத்திலே வச்சு பார்த்தோம். ஆக உண்ட வீட்டிலே கிண்டி தூக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை திராவிட நாடுன்னு ஆக்க போகிறாங்க. இதை முறியடிக்க வேண்டும். தமிழ் சமுதாயத்துக்கு மட்டுமில்லை, நாடா சமுதாயத்துக்கு மட்டுமில்லை, எல்லா இனத்திற்கும் இவர்களால் மிக மிக பெரிய அளவில் இடைஞ்சல் கொடுத்து வருகின்றார்கள். இந்த நாள், இந்த முறை நாங்கள் புரட்சி தமிழர், புரட்சி தமிழர்னா அவர் ஒரு கவுண்டர், எங்கள் தமிழ் இனம். அது மாதிரி சீமான் அவர் ஒரு நாடார், விஜய் அவர் ஒரு பிள்ளை. இந்த மாதிரி தமிழ் சமுதாயம் நிர்வாகத்துக்கு வர வேண்டும். என்னை பொறுத்தவரையில், எங்களுடைய சகாக்கள் பொறுத்தவரையில், உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் மொழி அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் யாருமே சொல்லி தந்தாங்க. அந்த மோடி அவர்கள் சென்ற இடமெல்லாம் தமிழை பாராட்டினார்கள். அவரு பெருசா, சென்ற இடமெல்லாம் தமிழை அழிக்கும் திராவிடம் பெருசா? இன்னொன்று கேளுங்க, அந்த கீழடியில் ஆராய்ச்சி பண்ணாங்க. கீழடியில் ஆராய்ச்சி பண்ணாங்க. அது யாருடைய நாகரிகம்? தமிழர் நாகரிகம். ஆனால் இவர்கள் திராவிட நாகரிகம் என்று எழுதினார்கள். யாராவது கேட்டோமா? மோடிக்கு உனக்கு எங்கேயா இருக்கு? உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழின்னு சொன்னார். அந்த தமிழ் மொழியை இங்கே அழிக்கிறதுக்கு திமுக வேலை செய்யுது. ஆக திமுகவை தமிழர்கள் இனி நம்ப மாட்டோம். தமிழர்களை அழிக்கும் வேலை செய்கின்றார்கள். சாதியை அழிக்கின்றார்கள், மதத்தை அழிக்கின்றார்கள். அதாவது கிறிஸ்தவனும் இஸ்லாமியரும் எங்கள் தமிழ் இனம்தான். நாங்கள் இந்துக்களாக இருந்தாலும் எங்கள் பின்னாடியும் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். முஸ்லீம்கள் எங்களிருந்து பிரிந்து சென்றவர்கள் தான். நாங்கள்லாம் சகோதரர்கள், தமிழ் இனம். அதை பிரித்து வேட்டையாடிட்டாங்க. பனை தொழிலை அரசு தொழிலாக அறிவிக்க வேண்டும். பனை பொருட்களை அரசு உற்பத்தி பொருளாக அறிவிக்க வேண்டும். கள்ளி இறக்குவதற்கு அடுத்து வரும் எடப்பாடியார் ஆட்சியில் அனுமதி தர வேண்டும். எங்களுக்கு 2021 இருந்த மின் கட்டணம் அப்படியே இருக்கணும். அந்த உயரெல்லாம் ரத்து பண்ண வேண்டும். சொத்து வரி, பத்திரப்பதிவு வரி அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டில் தமிழர் வாழணுங்க. அதுக்கு தாங்க இந்த கூட்டம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க சொத்து மதிப்பு கோடி கூட வரலன்னு நினைக்கிறேன். எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு அமைந்த பிறகு
ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் ஆணையமும் இணைந்து அவருடைய சொத்து மதிப்பு வெளிநாட்டிலெல்லாம் 50 லட்சம் கோடிங்கிறாங்க. 50 லட்சம் கோடி இருக்கு. இதெல்லாம் தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர் உண்மையிலே ஏழையாக இருந்துட்டு போட்டு பராரியாக இருந்துட்டு போட்டு கவலை இல்லை. அவருடைய சொத்தை ஆய்வு செய்ய வேண்டும், அதை தமிழக மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் அது இல்லை வந்தது இல்லை தான். ஆக அந்த சொத்து தமிழக மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றேன்.